So, welcome all to the second session. So, welcome all for the second session. Thank you for coming 10 minutes early. யார் வந்திருக்கீங்க? வீடியோ ஆன் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் 10 minutes. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் மோடுக்கு போயிடுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஹார்மனி ஹோம். ஸோ நீங்க டெஸ்க்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஹாய் செல்வம். ஹாய் ஹார்மனி ஹோம். ஹாய் தமிழ். ஹாய் ஸ்ரீனிவாசன். ஸோ கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 பேர்கிட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த செஷன் ஹார்மனி ஹோம் வில் டேக் கொஸ்டின்ஸ் அட் த எண்ட். நீங்க வந்து மெசேஜ் டைப் பண்ணுங்க, டைப் இட் இன் தி சாட் பாக்ஸ் என்ன கொஸ்டின் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எண்ட்ல வந்து இந்த செஷன் எண்ட்ல ஒரு ஷார்ட் Q&A எடுக்கலாம். ஸோ வெல்கம் ஆல். ஸோ நீங்க என்ன டொமைன் நேம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. பாரதி. யா அக்ரோ. வெரி குட் சார். வெரி இட்ஸ் குட் பிராண்ட் நேம். ஸோ ஹாய் ரமேஷ் குமார் சார். ஃபர்ஸ்ட் 10 minutes இஸ் ஆல் அபவுட் நாளைக்கு வந்து நீங்க உங்களுக்குள்ளேயே ஐ ஓப்பன் அ நெட்வொர்க்கிங். நீங்க வீடியோ ஓபன் பண்ணாதான் வந்து நான் ஒரு ரீசன் இருக்கு, நான் இதை சொல்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. வீடியோ ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த கனெக்ஷன்ஸ் ஏற்படும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை வந்து போட்டோல பார்த்தா எனக்கு சரியா உங்களுக்கு தெரியாது. ஹாய் 1 2 3 4 5 6. வெல்கம் சார். ஹாய் பாரதி. ஹாய் சைல். ஹாய் நித்யா. ஹாய் செல்வம். ஏன்னா 2024 இருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கரெக்டா பண்ணல அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து every business that doesn't do videos is going to go out of business by 2030. Okay, so அதுக்காக தான் நான் வந்து we have to be very comfortable in front of the videos. Hi Nitya. Hi Raj. You can see. Hi MMG. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே? 15 பேர் கிட்ட முடிச்சிருக்காங்க. ஓகே, என்ன கொஸ்டின் இருந்தாலும் சாட்ல போடுங்க. I will try to answer that question for the first 10 minutes. Put it in the chat box. Harmony Home is a very good name. Very good. Type clap for Harmony Home. Type clap for Harmony Home. Goalsguard.in. Okay, .in. It's very good. Type clap for 1 2 3 4 5 6. நான் நேம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க, நேமை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். உங்களை வந்து 1 2 3 4 5 6 தான் என்னால அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்க நேம் நீங்க அதுதான் செட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? யா, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்துச்சுனாலும் சாட்ல டைப் பண்ணுங்க. 7:02 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? வாட்ஸ்ல. ஹாய் சார் ஸ்ரீனிவாஸ் குமார். ஹாய் டைசன். ஹாய் பாக்ஸ்டன். Hi Boxton. Yeah, please switch on the videos for first 10 minutes. Hi Rudran. Hi Durai. Durai நீங்க ஆன் பண்ண முடியுமா? Durai ரெண்டாவது வாட்டி வரான்னு நினைக்கிறேன் செஷன். Switch on your video. Hi Paramasivam. Okay, Paramasivam. Yeah. Hi Boxton. Hi Saravanan. இப்போ நீங்க உங்க கோர்ஸ் சக்சஸ் லிங்க்ல போய் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் செஷன் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஓகே. ஹாய் ராமகிருஷ்ணன் சார். ஹாய் OnePlus. ஸோ செகண்ட் செஷன் எல்லாமே சக்சஸ் பேஜ்ல செகண்ட் செஷன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். இந்த செஷன் வந்து ரொம்ப முக்கியமான
முக்கியமான ஒரு செஷன் நான் சொல்லுவேன். ஐ திங்க் த ஹார்ட் ஆஃப் திஸ் என்டையர் ப்ரோக்ராம். உங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸ் ட்ரிபிள் மடங்கு ஆக்குறது எப்படின்றதுக்கான பேஸ் ஃபவுண்டேஷனை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஈவன் இன் 2024 நம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வெப்சைட்டும் ஆப்பும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்ஸ் நம்மள தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி நடக்கிறது இல்லை இப்போ. ஓகே, அந்த காலம் முடிஞ்சிருச்சு. உங்களோட throw some lights on product based business coach. ப்ராடக்ட் பேஸ்ட் பிசினஸ் த பேஸ் இதுதான் சார். ஓகே, ரமேஷ் குமார் ப்ராடக்டா இருந்தாலும் நான் ப்ராடக்ட்ஸும் செல் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஆஃபரை எப்படி பக்காவா கிரியேட் பண்றது, அப்பீலிங்கா கிரியேட் பண்றது தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரிங்களா? நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கான அந்த ஆஃபர் அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ண போறீங்க, அதுக்கான பேசிக் செஷன் தான் இன்னைக்கு. சரிங்களா? கோச், இஸ் இட் மோர் சிமிலர் டு யுவர் பிசினஸ்? நோ நோ நோ. எந்த பிசினஸ், எனக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா டைப் ஆஃப் பிசினஸ், ஈவன் மஸ்கிட்டோ நெட்ஸ், லாட் ஆஃப் டைப் ஆஃப் பிசினஸஸ் சர்வ் பண்றேன். ஓகேங்களா? எல்லா பிசினஸ்க்குமே இது ஒர்க் ஆகும். பட் உங்க பிசினஸ்க்கு வந்து உங்களுக்கு தான் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க தான் அந்த ஆஃபரை பக்காவா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான பேசிக் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ ஹோலிஸ்டிக் அகாடமி. It's very good, sir. holisticacademy.in. Type clap for Zenith. She has completed, I think. அந்த ஏ ரெக்கார்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருந்தீங்க ஜீனத். நீங்க அந்த ஏ ரெக்கார்டு ஆக்சுவலா கோடாடி ஏன் வந்து அந்த ஏ ரெக்கார்டு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, கோடாடி வந்து அவங்க ஹோஸ்டிங் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஏ ரெக்கார்டு அவங்க ஆட் பண்றாங்க. உங்க டொமைன் நேம் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கோடாடி பேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அந்த ஏ ரெக்கார்டு இருக்குன்னு அர்த்தம். பார்க்குன்னு இருக்கும். அதை போய் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா செஷன் ரெக்கார்டிங், அதை போய் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, ஏடபிள்யூஎஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஏன் நம்ம ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணோம், நான் ஆல்ரெடி ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். நம்ம வந்து இங்க வந்து சாதாரண வெப்சைட்டோ ஏதோ ஆப்போ கிரியேட் பண்ணல, நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்றோம். நம்ம வந்து எத்தனை பேர் வந்து உங்க டொமைன் ஓபன் பண்ணும்போது எவ்வளவு ஃபாஸ்டா லோட் ஆச்சு? டைப் ஃபாஸ்ட். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெப்சைட் ஏதாவது வச்சிருப்பீங்க நீங்க, அந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஃபாஸ்டா லோட் ஆச்சு? டைப் எஃப் ஃபார் ஃபாஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சுதா? ஓகே, ஆனா அதே செலவு தான் நீங்க வந்து மற்ற ஹோஸ்டிங் சர்வீஸ்க்கும் ப்ரொவைட் பண்ண போறீங்க. அந்த 3 மடங்கு ஸ்லோவா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்றோம். நம்ம வந்து கிளவுட் ஹோஸ்டிங் இஸ் ஃபியூச்சர்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கிளவுட் ஹோஸ்டிங் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க. நம்ம வந்து கரெக்டா 7:02 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் செஷன். ஓகேங்களா? ஸோ உங்க நேம், நீங்க சூஸ் பண்ண நேம் நீங்க சாட்ல போடுங்க. I will see whether it's good. Who are completed? யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க செஷன்? ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட் பண்ணீங்க. ஐ திங்க் ஜீனத் நிறைய பேர் பார்த்தேன் கம்ப்ளீட் பண்ணவங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஈஸியா இருந்ததா உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும்தான் ரொம்ப டெக்னிக்கலி சேலஞ்சிங், இப்போல்லாம் பயங்கர ஈஸியா இருக்கும். ஃப்ரம் திஸ் செஷன் இட்ஸ் ஃபுல்லி ஆஃப் பிசினஸ் லெசன்ஸ். உங்க ப்ராடக்ட், உங்க சர்வீஸ்க்கு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம், அதுதான் இந்த செஷன்ல இருந்து. ஓகே, இந்த செஷன்ல இருந்து நீங்க டெக்னிக்கல் எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ரீப்ளேஸ் மை ஏடபிள்யூஎஸ் ஹோஸ்ட் ஃபார், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க மற்ற ஹோஸ்டிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். shall I replace the AWS host for another domain? அந்த 2 ஏ ரெக்கார்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டொமைனுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டொமைன்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சார் business.com IO கிடையாது. .com அவைலபிளா இருந்துச்சுன்னா .com இல்லைன்னா தான் நீங்க IO சூஸ் பண்ணணும். சரிங்களா? why we choose Attend Star? சரவணன், Attend Star அப்படின்னா ஏன் அது யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு மல்டிபிள் சப்டொமைன் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜெகன் கிரிஷ் இல்ல lmfmeet.jagankrish.com lmf மல்டிபிள் சப்டொமைன் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்டார். ஓகே, ஸோ அதுக்காக தான் 2 ரெக்கார்டு ஆட் பண்றோம். அட்டே போதுமானது. ஓகே, பட் ரெண்டுமே மேண்டேட்டரி. அப்பதான் வந்து நீங்க சப்டொமைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? என்னது, என்ன நேம்? யூபி குரோம் ஸ்டெக்ஸ். ஓகே, உங்களோட பிராண்ட் நேமா சார் இது?
நீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, டே 1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். UBC home sticks. Yeah, this is good. Appetizing species.com, it's very good. Yeah. உங்க பிராண்ட் நேமா இருக்கிறப்ப தட்ஸ் ஓகே சார், இட்ஸ் வெரி குட். நீங்க அந்த நேம் லிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. This name is very good. Type clap for Rudran. Sir, if you have any questions, just type in the chat box. இல்ல உங்க domain name chatல type பண்ணுங்க. Okay, we will start. So இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். அது வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். நம்ம வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த எக்ஸசைஸை போய் கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இந்த உங்களோட கோர் சக்சஸ் லிங்க் போறீங்க அப்படின்னா, செகண்ட் டேல ஃபர்ஸ்ட் பட்டன்ல வந்து ஒரு ஜீனியஸ் டெஸ்ட் இருக்கு. ஷேர் த ஃபைல் இன் த மீட்டிங். என்ன சார், சரியா படிக்க முடியல என்னால. சார் இந்த மாதிரி தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. உங்க கிரெடிட் கார்டு நம்பர் அங்க இருக்கு, நீங்க ஷேர் பண்றீங்க. ஓகே, டெலிட்டட். ஓகே, நான் டெலிட் பண்றேன். உங்களுக்கு யூபிஐ ஆக்சுவலா கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகல அப்படின்னா யூபிஐ யூஸ் பண்ணுங்க. யாராவது யூபிஐ யூஸ் பண்ணி நீங்க AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களா? டைப் மீ. லாஸ்ட் செஷன்ல 2-3 பேர் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அந்த இதை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சரவணன், ஓகே, சரவணனை கான்டாக்ட் பண்ணுங்க குரூப்ல. இன்னைக்கு வந்து நைட் ஃபுல்லா குரூப் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. நீங்க உங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ யூபிஐயும் இப்போ அக்செப்ட் பண்றாங்க AWS. 2-3 செஷனுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ நீங்க யூபிஐ யூஸ் பண்ணுங்க, இட்ஸ் சிம்பிள். ஓகே, அந்த ₹2 யாராருக்கெல்லாம் வந்து AWS பிடிக்கலையோ 2 மாசத்துக்கு அப்புறம் டெலீட் பண்ணிடுங்க. அந்த இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்றது எப்படின்னு கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். டெலீட் பண்ணிடுங்க. பட் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு உங்க வெப்சைட்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுது, சரிங்களா? ஸோ தேங்க்யூ OnePlus. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு செஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா LMF அக்சஸ்ல ஓகே, என்னோட லிங்க் வந்து வேலை செய்யல. பழைய லிங்க் இல்லைங்களா? ஒரு நிமிஷம், குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட லிங்க் எடுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பட்டன், ஓகே, டேக் த ஜீனியஸ் டெஸ்ட்னு இருக்கும். ஓகே, அந்த ஜீனியஸ் டெஸ்ட்டை எடுங்க போயிட்டு. நீங்க என்ன டைப் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஆக்சுவலா இந்த ஒரு ஜாதகம் மாதிரி வச்சுக்கலாமே. நீங்க அந்த டெஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதை எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 4 டைப் ஆஃப் ஜீனியஸ், ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஜீனியஸ், டைனமோ, டெம்போ, ஸ்டீல் அண்ட் பிளேஸ், 4 டைப் ஆஃப் ஜீனியஸ். இந்த 4 டைப் ஆஃப் ஜீனியஸ்ல என்ன டைப் ஆஃப் ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்ச நீங்க உங்க வெப்சைட்டுக்கான ஆஃபர், உங்க ப்ராடக்ட்டுக்கான ஆஃபர் ரொம்ப எஃபெக்டிவா கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஹூ ஆர் யூ, வாட் இஸ் தட் ஜீனியஸ் டைப், அது உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமா தெரியும். திஸ் இஸ் வாட் இஸ் a ஜீனியஸ் டைப். அடுத்து வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி, கேன் யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் ஐடென்டிட்டி ஆன்லைன் டிஜிட்டல் வேர்ல்ட்ல. ஐ எம் a டிஜிட்டல் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் சொல்லுவேன். தட் இஸ் a டைப் ஆஃப் ஐடென்டிட்டி. உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து ஹூ ஆர் யூ. இது மூணுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா உங்க ஆஃபர், உங்க அவுட்கம், உங்க வெப்சைட்டை வந்து சூப்பரான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இது அவுட் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் திஸ் கோர்ஸ். பட் இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை போய் எடுங்க. டேக் த ஜீனியஸ் டெஸ்ட். ஓகே, இது வந்து டைப் ஐ வில். நீங்க அந்த டெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைப் ஐ வில். ஓகே, நாளைக்கு வந்து அந்த ஜீனியஸ் டைப்பை பத்தி நான் பேசுறேன். நீங்க என்ன ஜீனியஸ் டைப்னு தெரிஞ்சுட்டு வாங்க, ஓகேங்களா? இல்லைன்னா நான் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க ஜீனியஸ் டைப்போட சேர்த்து அனுப்புங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ் இருக்கு. அதை பண்ணும்போது உங்க ஜீனியஸ் டைப்போட சேர்த்து அனுப்புங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ டு ஹெல்ப் யூ பட் பெட்டர். ஓகே, ஸோ we have around 44 people. Start meeting summary with AI. இந்த ரெக்கார்டிங்கே உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஐ ஜஸ்ட் I don't know, I will not approve this request because the meeting disturb பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. So I am just declining this. Okay, yeah, so I think the time is up, 7:04. Okay, we will start the session. So thank you all for coming 10 minutes early. If I am going to start the focus mode. Okay, I'm going to start the focus mode. At the end we will take questions. Okay, for 10 minutes. இன்னைக்கு ரொம்ப ஒரு 7:40 7:50 நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? So the meeting is now in focus mode. நீங்க என்ன ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது மறுபடியும் சின்னதா போயிட்டேன். ஓகே, சப்போஸ் ஸ்கிரீன்ல சின்னதா தெரியுறேன், மத்த எல்லாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் மறுபடியும் இந்த ஃபோக்கஸ் மோட் ஸ்டார்ட் பண்றேன். ஐ திங்க் ஐ வில் பின் மை செல்ஃப். ஓகே, பின்னிங் மை செல்ஃப். 1 minute.
How to pin? Okay, I think it's already there. Okay, please give group link. சார் அந்த சப்போர்ட் நம்பர் கால் பண்ணுங்க சார், அவங்க அனுப்புவாங்க. ஓகே, குட் ஈவினிங் மோகன். நம்ம வந்து இப்போ செஷனுக்கு போகும். ஓகே, நான் ஆல்ரெடி அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் குரூப்ல, சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு செஷனை கவனிங்க. டே 1 செஷன் இன்னைக்கு டெக்னிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. பட் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்குனா இந்த செஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரிதிங் ஃபார் திஸ் என்டையர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அடுத்த 10 minutes ப்ளீஸ் ஃபோக்கஸ். ஸோ டுடேஸ் கோல் இதை தான் பண்ண போறோம். லைஃப் டைம் ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, we are going to download the login in LMS system download பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். லைஃப் டைம் ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் from the best hosting best security company. இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போறோம். we are going to create great offer for your product, for your service. இதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். 40 நிமிஷத்துல இதை நம்ம இன்னைக்கு முடிச்சிடுவோம், சரிங்களா? So can we start? Type yes. We have 46 people. So காலையில என்ன பண்ணிருக்கோம்? பெஸ்ட் உலகத்துல இருக்க பெஸ்ட் டொமைன் கம்பெனில இருந்து டொமைன் வாங்கிட்டோமா? ஓகே, we have domain from best domain services company. We have hosting from world's best hosting services company. Do you know what is the best security company in this world? போன செஷன்ல ஒருத்தர் வந்திருந்தார்ல, what is the best security company in this world? யாருக்கா தெரியுமா? the best இல்ல, one of the best. The best security company in the world is not a company, it's a foundation. ஓகேங்களா? அது ஒரு ஃபவுண்டேஷன். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் பேர் வந்து லெட்ஸ் என்கிரிப்ட். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் பேரு நீங்க வேற எங்கேயுமே இதெல்லாம் கேள்விப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த கம்பெனி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ். ஓகே, என்டையர் இன்டர்நெட்டுக்கும் இவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஓகே, பிரபு ப்ளீஸ் டோன்ட் சென்ட் தட். ஐ வில் delete this. At the end I will give the okay, you focus on this session. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, இந்த செஷன்ல நிறைய மிஸ் பண்ணுவீங்க. ஓகே, பிரபு ஐ வில் டேக் தட் क्वेश्चन at the end. You stay till the end, I will help you. Okay, so let's encryptன்றவங்க வந்து they believed that the security is the basic human right. அதனால they offered the SSL the website security வந்து ஃப்ரீயா அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க 2015-16 இருந்து. பட் ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது அந்த 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 ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஈவன் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிறவங்க கிட்ட கூட அவங்க கூட ஒரு 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ண முடியும். அவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ஓகே, பட் இப்போ வந்து because we are using GoDaddy and AWS, it is going to be very very simple. ஒரு 10 செகண்ட்ல நம்ம அதை பண்ணிட முடியும் இந்த லெட்ஸ் என்கிரிப்ட் யூஸ் பண்றது மூலமா. ஓகே, லெட்ஸ் என்கிரிப்ட் வந்து இட்ஸ் ஃபியூச்சர் ரெடி. இப்போ வந்து நிறைய பேர் ஐபோன் யூஸ் பண்ணுவீங்க. எத்தனை பேர் ஐபோன் யூஸ் பண்றீங்க இங்க? டைப் மீ. ஐபோன் யாராவது யூஸ் பண்றீங்களா? டைப் மீ. ஐபோன்ல வந்து டிஃபால்ட்டா ஒரு ப்ரௌசர் இருக்கு, அது பேர் சஃபாரி. ஓகே, இப்போ ஆண்ட்ராய்ட்ல எப்படி குரோம்னு ஒரு ப்ரௌசர் இருக்கோ, அதே மாதிரி ஐபோன்ல சஃபாரின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கு, சரிங்களா? அந்த சஃபாரியில 2025க்கு மேல 3 மாசத்துக்கு மேல யாரெல்லாம் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து இன்செக்யூர்னு நாங்க ஒரு எரர் த்ரோ பண்ணுவோம். அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 2025க்கு மேல இது நடக்க போகுது. பட் மத்த எல்லா செக்யூரிட்டி கம்பெனியும் 1 year வேலிடிட்டி கொடுப்பாங்க. இப்போ போய் பார்த்து கோடாடியில போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடாடியில போயிட்டு பேசிக் செக்யூரிட்டி எவ்வளவு பிரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்க. ஓகே, இங்க போய் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ SSL சர்டிஃபிகேட் பேசிக் செக்யூரிட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா 2,999 பர் இயர். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க பர் இயருக்கு பே பண்ணுவீங்க. ஆனா இதே ஸ்டாண்டர்ட் இதே குவாலிட்டி இருக்கிற ஒரு செக்யூரிட்டியை தான் நம்ம இன்னைக்கு நம்ம வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, அது என்டையர் லைஃப்க்கு உங்களுக்கு ஃப்ரீயா தான் கிடைக்க போகுது. டைப் இ ஃபார் எக்ஸைட்டட். இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் டைப் இ. ஓகே, இப்போ வந்து SSL சர்டிஃபிகேட்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ HTTP இருக்கு இல்லையா, உங்க வெப்சைட்டுக்கு முன்னாடி HTTP அப்படின்னு இருக்கும், அது HTTPS மாறும். ஓகே, HTTPS தான் செக்யூர். 2015க்கு அப்புறம் எல்லா ப்ரௌசரும் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டாங்க. வெப்சைட் செக்யூரிட்டி இருந்தாதான் நீங்க பிசினஸே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து தே மேட் லாட் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, அது அப்போதான் வந்து இந்த கம்பெனி லெட்ஸ் என்கிரிப்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதே ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஃப்ரீயா கிடைச்சதுன்னா இது இட்ஸ் நாட், நோ இட்ஸ் நாட் சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட், இட் இஸ் சேம் குவாலிட்டி ஆஸ் திஸ். ஓகேங்களா? பட் எப்படி அவங்களால அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க முடியுதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அவங்க அவ்வளோ அதை ஃப்ரீயா அவங்களால அதே குவாலிட்டியில கொடுக்க முடியுது அப்படின்னா, எல்லா பெரிய கம்பெனிஸும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஓகே, இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெரிய கம்பெனிலும் இருக்கும். ஓகே, AWS இருக்கும், சிஸ்கோ இருக்கும். சிஸ்கோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனி. AWS இருக்கும், கூகுள் இருக்கும், IBM இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும். எல்லா பெரிய கம்பெனியும் இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. அதனாலதான் அவங்களால அவ்வளவு குவாலிட்டியான ஒரு செக்யூரிட்டியை லைஃப் டைம் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுக்க முடியும். சரிங்களா? சோ இப்ப இவங்க எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா ஒரு கேட்ச் இருக்குமே. என்ன அந்த கேட்ச்? ஒரே ஒரு கேட்ச் தான். இப்ப அமேசானுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றாங்கன்னா இவங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைப்பாங்க. என்னோட என்னோட சர்வீஸை வந்து என் கிளையண்ட் யூஸ் பண்ணா நீ வந்து யூ மேக் அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை ரொம்ப ஈஸி ஆக்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதை பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 10 இல்லை 20 செகண்ட்ல வந்து நம்ம அந்த செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணி முடிக்க போறோம். எவ்வளவு ஈஸியா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. ஓகே, ஸோ அதுவும் அது ஃபியூச்சர் ரெடி. நம்ம வந்து டைப் FR ஃபார் ஃபியூச்சர் ரெடி. ஏன்னா உங்களுக்கு 3 months வேலிடிட்டி தான் கிடைக்கும். 3 months வேலிடிட்டி தான் வந்து இந்த SSL சர்டிபிகேட்ல உங்களுக்கு கிடைக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த SSL ரினியூ ஆயிட்டே இருக்கும். as long as you use AWS, as long as you use GoDaddy, அந்த SSL உங்களுக்கு ரினியூ ஆயிட்டே இருக்கும். நீங்க ₹1 பே பண்ண தேவையில்ல ஃபார் த என்டையர் லைஃப். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஐ ப்ரொவைட் யூ ஈஸி வே அண்ட் ஃப்ரீ வே. ஓகே, why it became free நான் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் ஆல் த பிக் கம்பெனிஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் அது ஃப்ரீ ஆச்சு. ஸோ ஐ வில் ப்ரெசென்ட் யூ த 2 வே, ஈஸியஸ்ட் வே அண்ட் ஃப்ரீ வே. எது உங்களுக்கு வேணும்? டைப் E ஃபார் ஈஸியஸ்ட் வே, டைப் F ஃபார் ஃப்ரீ வே. ERF எது உங்களுக்கு வேணும்? ஈஸியஸ்ட் வே. ஈஸியஸ்ட் வே என்னன்னு நான் சொல்லவா? GoDaddy கால் பண்ணீங்கன்னா அவங்க ஃப்ரீயா ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்குவாங்க, ஃப்ரீயா உங்களுக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் ₹3000 கேட்பாங்க உங்க கீழே. ஓகே, அதுதான் ஈஸியஸ்ட் வே. ஃப்ரீ வே நான் இப்ப பண்றேன் உங்களுக்கு. சரியா? உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் லெட்ஸ் என்கிரிப்ட் மூலியமா. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போகுது. அதாவது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனா வந்து அந்த அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர், அது 10 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூ நோ தட் யூ ஆர் சேவிங் ₹3000 எவ்ரி சிங்கிள் இயர் அண்ட் தட் இஸ் ஃபியூச்சர் ரெடி. ஓகே, ஸோ இதை நம்ம பண்ணுவோம் இன்னைக்கு லைவா. நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? நான் ஸோ அதை நான் உங்களுக்கு லைவா பண்றேன். பட் இதுதான் ரொம்ப முக்கியமான வாட் இஸ் யுவர் ஆஃபர். ஓகே, அதாவது வந்து எவ்ரி ப்ராடக்ட் அண்ட் எவ்ரி சர்வீஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அன் ஆஃபர். அதை நீங்க பக்காவா கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு வந்து அந்த கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்கான அந்த அந்த விஷயத்த இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நிறைய பேருக்கு இது எப்படி பண்றதுன்னு தெரியாது. ஓகே, நிறைய பேருக்கு இது எப்படி பண்றதுன்னு தெரியாது. இதை தான் நான் இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ இந்த நெக்ஸ்ட் 10 minutes. நான் இதை உங்களுக்கு டீச் பண்ண போறேன். டைப் A ஃபார் அட்டென்ஷன். ஐ வாண்ட் யுவர் அட்டென்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes. இதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் அட்ராக்ட் கிளைண்ட்ஸ். யுவர் வெப்சைட் வில் அட்ராக்ட் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் ஆஃபர் டு திஸ் வேர்ல்ட்? ஓகே, உங்களுக்கு டே 2ல பாத்தீங்க அப்படின்னா இந்த செஷன்ல இந்த ஃபார்முலா உங்க ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட் அண்ட் எல்லா சர்வீஸ்க்குமே ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகே, அதனால தான் அந்த ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதனால தான் அந்த சர்வீஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, என்னோட வெப்சைட்ல jagankrishna.com அப்படி போனீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு இந்த இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு 3 லைன் இருக்கும். ஓகே, இது வந்து நான் சிம்பிளா எழுதியிருப்பேன். ஓகே, ஐ ஹெல்ப் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் அஸ்பைரிங் கோச்சஸ் டு கெட் அடிஷனல் 100 clients ஆர் மேக் அடிஷனல் 1 lakh in profit in the first 6 months on their digital outreach. இதுதான் என்னோட ஆஃபர். ஓகேங்களா? இததான் இந்த ஃபார்முலா. இதுதான் வந்து ஆக்சுவலா வேற வெப்சைட்ல உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஒரு சாம்பிள் வெப்சைட், நீங்க வந்த வெப்சைட்லயே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தமிழ் லாங்குவேஜ் இதுல தான் வந்திருப்பீங்க நீங்க. யா, I help MSME business owners and aspiring coaches and consultants to launch their online store using my LMS system and help them get their first customer in 2 days
வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் அண்ட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட். இதுதான் என்னோட ஆஃபர். ஓகேங்களா? இந்த ஆஃபரை உங்க ப்ராடக்ட்டுக்கு உங்க சர்வீஸ்க்கு எப்படி கிரியேட் பண்றது? ஓகே, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா வந்து அந்த டே 2ல இருக்கும். ஓகே, அந்த செகண்ட் செஷன்ல இந்த ஃபார்முலா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆஃபரை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. சரிங்களா? அதை கிரியேட் பண்ணிட்டு உங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ண போறீங்க. அது எப்படி அப்டேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இது வந்து அந்த டே 2 செஷன்ல இருக்கும். ஓகே, நான் இதுதான் படிக்க போறேன். ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ். ஓகே, வாட் இஸ் த பீப்புள் யூ சர்வ்? ஓகே, ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ் அப்படின்றது ஐ ஹெல்ப் எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் த கோச்சஸ். இங்க ஏன் தெரியுமா பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் கோச்சஸ் மெஜாரிட்டியா இருக்கீங்க? ஏன்? ஏன்னா நான் இங்க எழுதியிருக்கேன் ஐ ஹெல்ப் எம்எஸ்எம்இ பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் கோச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனதா இருந்தா மேக்ஸிமம் இங்க மெஜாரிட்டி அந்த 2 பேர் மட்டும் இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த டார்கெட் செக்மெண்ட்டை நீங்க இங்க பிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ் டு வாட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஐ ஹேவ். வாட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஐ ஹேவ் எல்எம்எஸ் சிஸ்டம். அதை வந்து இங்க ரிப்ளேஸ் பண்ணும். ஓகே, டு கெட் ஹவ் ஐ ஹெல்ப் தெம் வித், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த எல்எம்எஃப் லைவ் ஒர்க் ஷாப் கரெக்டுங்களா? இந்த லைவ் ஒர்க் ஷாப் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணும். வித்தவுட் வாட் ஓல்டு ப்ராடக்ட் யூ ஆர் ரீப்ளேசிங். உங்களோட பழைய ப்ராடக்ட், நீங்க உங்க ப்ராடக்ட் எதோட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை இங்க ரீப்ளேஸ் பண்ணும். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்க அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஓகே, இதை நான் வந்து ஆக்சுவலா நான் 2 ஆஃபர் நான் லைவ்ல எழுதுறேன். உங்களுக்கு புரியும். நான் எழுதும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் உங்களை கேட்கறேன் அப்படின்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். இது ஒரு ஆஃபர். இப்படிதான் நீங்களும் சொல்லுவீங்க. ஐ ஹெல்ப் பேஷன்ஸ் டு ரெக்கவர். ஐ ஹெல்ப் கிளைண்ட்ஸ் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்படிதான் நீங்க உங்க ஆஃபரை கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஆனா அப்படி கம்யூனிகேட் பண்ணா ஒர்க் ஆகாது. ஓகே, 1000 பேர் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அப்படி கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க உங்க வெப்சைட்ல அப்படின்னும் போது அது அப்பீலிங்கா இருக்காது, உங்க கஸ்டமர்ஸ்க்கு அது புரியாது. ஸோ இந்த ஆஃபரை அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டே வர்றப்போ உங்களுக்கு எவ்வளவு பெட்டர் ஆகுது, உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, ஐ ஹெல்ப், இது ஒரு சாம்பிள் ஆஃபர். ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். இது அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நான் மாத்த போறேன். பாருங்க, அதே ஆஃபர் தான். ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். இப்போ ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் இன் மை BMW இன் லெஸ் தென் 3 hours. அது உங்களுக்கு கரெக்டா இருந்தா இது உங்களுக்கு ஈஸியா புரியுதா? டைப் பி இஃப் இட் இஸ் ஈஸி, இஃப் திஸ் இஸ் வெரி குட். BMW என்ன? டைப் பி. ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் இன் மை BMW இன் லெஸ் தென் 3 hours. ஓகே, ஓகே, டைப் இ ஃபார் ஈஸி. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃபருக்கும் செகண்ட் ஆஃபருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த BMW மட்டும்தான் வித்தியாசம். BMW என்ன யாருக்கா தெரியுமா? BMW தான் மார்க்கெட்டிங் டர்ம்ஸ்ல வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வெஹிக்கிள் உங்க எல்லாருக்குமே தெரியும். LMF, என்னோட வெஹிக்கிள் என்ன அப்படின்னா LMF, லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க். அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு யூனிக்கா ஒரு டெர்மினாலஜி நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, BMW என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுங்க. யாருக்காவது ஃபுல் ஃபார்ம் தெரியுமா BMW-க்கு? BMW-க்கு லக்ஸரி கார்னு தெரியும். B-னா என்ன, M-னா என்ன, W-னா என்ன, யாருக்கா தெரியுமா? ஆனா எல்லாருக்கும் அது காருன்னு தான் தெரியும். என்னன்னா BMW-னா என்னன்னு யாருக்குமே அக்கறை இல்லை. ஆனா BMW அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகுதுன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. ஓகே, அதே மாதிரி LMF சிஸ்டம்ன்றது யாருக்கும் என்னன்னு தெரியாது. பட் ஆனா LMF சிஸ்டம் உங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகுதுன்றது மட்டும்தான் முக்கியம். அதே மாதிரி நீங்க சம்திங் யூ கிரியேட் யூனிக் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே, அது இல்ல, அந்த வெஹிக்கிள் இல்லைன்னா யாருமே நம்ப போறது இல்லை நீங்க யூ கேன் டேக் தம் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். LMF சிஸ்டம் இல்லாம யாருமே நம்ப போறது இல்லை யூ ஆர் கோயிங் டு கெட் த ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ this is type V for vehicle. You have to create that vehicle, something unique for yourself. ஓகே, அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்க ஆஃபர் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். ஓகே, ஸோ உங்க கஸ்டமருக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே, டைப் V for vehicle. ஓகே, இப்போ நான் மறுபடியும் அந்த ஆஃபரை போயிட்டு மறுபடியும் நான் going to make it better. ஓகே, so I help you to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours without relying on public transport. Okay, BMW replaces public transport. BMW replaces public transport. LMF system replaces the the expensive softwares. What is your system replaces? அதை நீங்க இங்க போடணும். ஓகே, இதுதான் old product you replace. ஓகே, so இதுதான் அதே ஆஃபர். It's coming back again. ஸோ நான் மறுபடியும் அதை நான் ரீப்ளேஸ் பண்றேன்.
I help business owners to go from Chennai to Bangalore in my BMW in less than 3 hours without relying on public transport. Be business owners ஏன் போட்டேன் அப்படின்னா, இப்போ business, the more specific you go, the better the results are. BMW can take people from age 0 to 100. யாரை வேணா பிஎம்டபிள்யூல போலாம், கரெக்டா? ஆனா அப்படி போட்டா ஐ ஹெல்ப் எவ்ரி ஒன் போட்டா ஒருத்தர் கூட இந்த ஆஃபருக்கு வர மாட்டாங்க. ஓகே, நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதை வந்து நீங்க போடணும். என்ன டார்கெட் செக்மெண்ட்டுக்கு நீங்க வந்து உங்க ஆஃபர் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா போடணும். ஸோ டைப் ஸ்பெசிஃபிக், டைப் எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். த மோர் ஸ்பெசிஃபிக் யூ கோ, த பெட்டர் த ரிசல்ட்ஸ் ஆர். ஓகே, டைப் எஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஐ ஹெல்ப் பிசினஸ். இப்போ நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபரும் இந்த கடைசி ஆஃபரும் படிக்கிறேன். ஓகே, எது உங்களுக்கு புரியுதோ, எது பெட்டரா இருக்கோ, நீங்க இப்போ வந்து இந்த ஆஃபர் ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர், இந்த ஆஃபர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க 1 டைப் பண்ணுங்க. ஐ ஹெல்ப் பிசினஸ் ஓனர்ஸ் டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் இன் மை BMW in less than 3 hours without relying on public transport. இது உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா 2ன்னு டைப் பண்ணுங்க. 1 or 2, எது உங்களுக்கு நல்லா புரியுது? 2. யாருக்காவது 1 அப்பீலிங்கா இருக்கா? ஏன் எல்லாருமே 2ன்னு டைப் பண்றீங்க? ஏன்னா இந்த ஆஃபரை அந்த ஃபார்முலா வச்சு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சரிங்களா? சோ அதனாலதான் எல்லாருக்குமே இந்த ஆஃபர், 2வது ஆஃபர் உங்களுக்கு ஈஸியா புரியுது. இதுதான் மார்க்கெட். ஓகே, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸை தான் நீங்க வெளியில மீட் பண்ண போறீங்க அவுட் சைட் தி செஷன். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அதை கிரியேட் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபார்முலா ஓபன் பண்றேனே, ஐ ஹெல்ப் பீப்புள் ஐ சர்வ், பிசினஸ் ஓனர்ஸ். ஓகே, வாட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஐ ஹாவ், BMW, LMF, உங்களோட யூனிக் வெஹிக்கிள் என்ன, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. டு கெட் ஹவு ஐ ஹெல்ப் தம் வித் சென்னை டு பெங்களூர், 1 page வெப்சைட் அண்ட் ஆப், உங்க ப்ராடக்ட் இங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. வித்தவுட் வாட் ஓல்டு ப்ராடக்ட் யூ ஆர் ரீப்ளேசிங், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர், வாட் இஸ் தட் யுவர் ப்ராடக்ட் இஸ் ரீப்ளேசிங். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க ஆஃபரை கிரியேட் பண்ண போறீங்க. ஐ கேனாட் சே ஹவு இம்பார்ட்டன்ட் திஸ் இஸ். இங்கதான் வந்து நீங்க கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க. சரிங்களா? வாட்ச் திஸ் செஷன் அகைன். இப்போ நான் பண்ண இந்த 10 நிமிஷத்தை மறுபடியும் மறுபடியும் போய் பாருங்க. உங்களுக்கு அது புரியுற வரைக்கும் போயிட்டு பாருங்க. இதை நான் எங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா, there is a book called 100 Million Offers by Alex Hormozi. ஓகே, அமேசான்ல போயிட்டு அந்த புக் இப்போ ஃப்ரீயா கிடைக்குது, பிடிஎஃப்லாம். ஓகே, முதல்ல ஐ தாட் 3000 rupees, இப்போ வந்து ஃப்ரீயா கிடைக்குது. அமேசான்ல போயிட்டு இந்த புக்கை வாங்கிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, யூ நோ ஹவு டு கிரியேட் கிரேட் ஆஃபர்ஸ். தட் இஸ் அரௌண்ட் 400 pages புக். அதை தான் நான் இந்த 5 minutesல முடிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் த கிரேட் ஆஃபர்ஸ். ஓகே, டைப் ஐ வில். ஓகே, எல்லா ப்ராடக்ட், எல்லா சர்வீசஸ்க்குமே ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபர் எப்படி அப்பீலிங்கா கிரியேட் பண்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியும். ஏன்னா நீங்க தான் அந்த பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்க 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் உங்க பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு தான் தெரியும் அதை அப்பீலிங்கா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளை காலையில நான் வந்து எப்படி ஆஃபர் கிரியேட் பண்ணணும்னா, ஐ கிரியேட் இன் ஏர்லி மார்னிங். ஓகே, ஈவன் ஆஃப்டர் திஸ் மச் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஒரு ஆஃபர் எனக்காக கிரியேட் பண்றேன்னா ஐ சிட் ஃபார் 30 minutes. ஓகேங்களா? ஸோ காலையில 5:30க்கு நீங்க எழுந்து அந்த ஆஃபர் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கம் அவுட் ரியலி கிரேட். அந்த ஆஃபரை கிரியேட் பண்ணிட்டு எல்எம்எஃப் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு, could you mention இந்த டே 2ல நான் அப்டேட் பண்ணிடுறேன் சார். 100 Million Offers by Alex Hormozi. ஓகே, டே 2ல அந்த புக் நேம் வச்சிடுறேன். புக் நேம், புக் லிங்க் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்க ஆஃபரை கிரியேட் பண்ணிட்டு எல்எம்எஃப் சிஸ்டம்ல அப்டேட் பண்ணிட்டு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 minutes நாளைக்கு வந்து அதை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் டு கெட் கிளைண்ட்ஸ். ஓகே, இன் 2022. ஸோ நான் உங்களுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் லைவா எழுதுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து அதை எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை எழுதிட்டு அப்டேட் பண்றது, அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்க போறேன். சரிங்களா? ஸோ we are going to do the technical work. We are going to install the SSL certificate. We are going to install the LMF system, and we are going to create your offer, and we are going to update the color. So in the technical stuff தான் நம்ம இப்போ பண்ண போறோம். It's going to take only 10 minutes. Sorry, 10 or 20 minutes today. இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது எக்ஸசைஸ். ஓகே, I'm going to share the screen. I'll share the screen. So
ஸ்கிரீன் பார்க்க முடியுதா எல்லாராலையும்? Yeah, type Y. Yeah. So I can see the screen. 1 minute. ஸோ நவ் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க கோடாடி இவ்வளோதான் சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் ஃப்ரம் த செகண்ட் இயர் தே ஆர் சார்ஜிங் திஸ் ஃபார் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். பேசிக் சர்டிஃபிகேட் கூட இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க. ஓகே, அதுவும் தட் டு 3 இயர் டேர்ம். ஓகே, ஸோ இப்போ எல்எம்எஃப் கோர் சக்சஸ் லிங்க்ல இந்த ரெக்கார்டிங் இங்க வந்துடும். இன்னைக்கு நம்ம பண்ற ரெக்கார்டிங் இங்க வந்துடும். இந்த ஜீனியஸ் டெஸ்ட் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் ஜீனியஸ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு தெரியும். இந்த 4 ஜீனியஸ் டைப்ல டைனமோ, பிளேஸ், டெம்போ அண்ட் ஸ்டீல். உங்க ஆஃபருக்கு முன்னாடி இதை டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன டைப் ஆஃப் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சென்ட் பண்ணுங்க உங்க ஆஃபருக்கு முன்னாடி. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஹவு டு இன்ஸ்டால் எஸ்எஸ்எல் சர்டிபிகேட். இது 4 மினிட்ஸ்ல நம்ம இதை பண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து ஹவு டு லாகின் டு வேர்ட்பிரஸ் பேனல் அண்ட் ஹவு டு இன்ஸ்டால் த எல்எம்எஃப் சிஸ்டம். இது வந்து இந்த 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஹவு டு டவுன்லோட் எல்எம்எஃப், இன்ஸ்டால் எல்எம்எஃப் சிஸ்டம், இது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹவு டு அப்டேட் த ஹெட் செக்ஷன் அப்படின்றது, இதை இந்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் செக்ஷன் அப்டேட் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை உங்க வெப்சைட்டோட கலர் அப்டேட் பண்றது இந்த 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இங்க அந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா கீழே அந்த புக்கோட லிங்க் கொடுக்குறேன். ஐ திங்க் அமேசான்ல உங்களுக்கு, ஐ திங்க் இட் பிகம் வெரி சீப் ஆக்சுவலா. ரீசெண்டா மேபி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து he said that it's free. 100 million offers by Alex. Yeah, it used to be very 244. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃபர். அடுத்து லீட்ஸ், அடுத்து வந்து வேற ஏதோ 3 புக் இருக்கு. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் த புக். ஓகேங்களா, இந்த புக்கை வாங்கிட்டு ஐ திங்க் 2 புக்குமே வந்து இட்ஸ் 240 rupees தான். ஸோ இந்த புக்கோட லிங்க் நான் இங்க கொடுக்குறேன். இந்த மாதிரி நாளைக்கு நாளைக்கு 8 மணிக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி அனுப்ப போறீங்க. உங்க வெப்சைட்டோட கலரை சேஞ்ச் பண்ண போறீங்க, உங்க ஆஃபர் அப்டேட் பண்ண போறீங்க. இங்க உங்க டொமைன் நேம், இங்க அந்த லாக் இருக்கும். ஓகே, இந்த லாக் சைன் வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எக்ஸசைஸ் முடியும். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆஃபர் எழுதுறேன். ஓகே, கிராமர்லி உங்க இண்டஸ்ட்ரி உள்ள உங்க பிசினஸ் நேம் டைப் பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் எழுதுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, இன்சூரன்ஸ் லாஸ்ட் டைம் எழுதின ஆஃபர்ஸ் இது. ஓகே, ஸோ இங்க வந்து வாட் இஸ் யுவர் இண்டஸ்ட்ரி, டைப் யுவர் இண்டஸ்ட்ரி. கிளீனிக் ப்ராடக்ட் நேம் என்ன செல்வம், உங்க கிளீனிக் ப்ராடக்ட் நேம். இப்படி கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் ஆஃப் யுவர் கிளீனிங் ப்ராடக்ட். ஓகே, பியூட்டி பார்லருக்கு ஒன்று எழுதுவோமே. ஸோ என்ன பியூட்டி பார்லர்னு அவங்க எழுதல. ஸோ பியூட்டி பார்லருக்கு நீங்க ஒரு ஆஃபர் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த டார்கெட் செக்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட லாஸ்ட் 1 இயர்ல உங்களுக்கு வந்த கஸ்டமர்ஸோட லிஸ்ட் எடுத்து எந்த டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்ல இருந்து உங்களுக்கு நிறைய இன்கம் வந்துச்சுன்னு பாருங்க. அதுதான் உங்க டார்கெட் செக்மெண்ட். டெஃபினெட்லி இட் யூஸ் டு பி ஃப்ரம் லேடிஸ். ஓகே, லேடிஸ் ஆர் தேல் பி ஃபார் த பிரைடல் மேக்கப்ஸ். அங்கதான் உங்களுக்கு நிறைய வரும். கரெக்டுங்களா, பியூட்டி பார்லர் அங்கதான் உங்களுக்கு வந்து நிறைய இன்கம் வரும். ஸோ அதுதான் உங்க டார்கெட் செக்மெண்ட். ஓகே, வி ஹெல்ப், உங்க பியூட்டி பார்லர் நேம் அங்க போடுங்க. வி ஹெல்ப் பிரைட் டு பீஸ். ஓகே, இதுதான் உங்களோட டார்கெட் செக்மெண்ட். ஓகே, வி ஹெல்ப் பிரைட் டு பீஸ் டு கெட் அஃபோர்டபுள் வெட்டிங் மேக்கப். மேக்கப் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அஃபோர்டபுள் பிரைடல் மேக்கப் ப்ரொசீஜர் in 2 hours without. So how you help them with. Okay, bright to beesன்றது வந்து உங்களோட டார்கெட் செக்மெண்ட். how to get the bridal makeup procedure, இதுதான் வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண, how you are helping them with. ஓகே,
யூசிங் அவர் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, என்ன ஃப்ரேம் ஒர்க்னா நீங்க வந்து யூ கேன் டூ லைக் மேக்கப் ஃப்ரேம் ஒர்க் சம்திங். ஓகே, இது வந்து something you have to create it like affordable makeup framework. Okay, இது ஒரு sample தான். Okay, affordable makeup framework, you just call it as AMF in just 2 hours without எக்ஸ்பென்சிவ். எதை நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க போடணும். அவங்க வந்து வித்தவுட் அவங்க பிரைடல் மேக்கப்ஸ்க்கு வந்து எது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இங்க போடணும். ஓகே, வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த இந்த ஆஃபர் எழுதணும். பிரைட் டு பீஸ் டு கெட் அஃபோர்டபுள் பிரைடல் மேக்கப்ஸ் இன் 2 hours. ஓகே, நீங்க டன் ஃபார் யூ சர்வீஸ்னா இங்க டன் ஃபார் யூ சர்வீஸ் போடுங்க. ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் வரும். ஸோ இப்படி இது இந்த மாதிரி எழுதும் போதுதான் டெஃபினெட்லா அந்த பிரைட்ஸ் மட்டும் உங்களுக்கு அதிகமா வருவாங்க. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? டைப் சி இஃப் இட்ஸ் கிளியர். ஸோ இங்க வந்து த மோர் ஸ்பெசிபிக் யூ கோ த பெட்டர் த ரிசல்ட்ஸ் ஆர். ஓகே, பிரைட் டு பீஸ் மட்டும் போடுங்க. ஸோ கெட் அஃபோர்டபுள், ஹவு யூ ஹெல்ப் தம் வித் கெட் அஃபோர்டபுள் மேக்கப் டன் இன் 2 hours. ஓகே, இது வந்து அஃபோர்டபுள் மேக்கப் ஃப்ரேம்வொர்க்னு கிடையாது, உங்களோட பிராண்ட் நேமா இருக்கலாம். ஓகே, உங்க பிராண்ட் நேம், உங்களோட யூனிக் ப்ரொசீஜர் என்ன, யூனிக் சர்வீஸ் என்ன, அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அதை தான் நீங்க இங்க போடணும். ஓகே, யூஎஸ்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடணும். இன் ஜஸ்ட் 2 ஹார்ஸ்ன்றது ஐ திங்க் மெனி பீப்புள் அது நீங்க வந்து அஃபோர்டபுளா நீங்க வந்து இதை வந்து அப்பீலிங்கா மாத்தணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டெல் தம் இட்ஸ் அஃபோர்டபுள் ஆர் இட்ஸ் யூ கேன் டூ இட் அட் த ஹோம் ஆர் இட் ஜஸ்ட் 2 hours யூ கேன் டூ. அந்த மாதிரி நீங்க சொல்லணும். வித்தவுட் எக்ஸ்பென்சிவ் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தே வில் டூ இட் இன் காஸ்மெட்டிக். ஓகே, நீங்க அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இட் வில் பிகம் வெரி அஃபோர்டபுள். ஓகே, ஸோ இது வந்து பியூட்டி பார்லர். ஸோ வேற யார் ஆர்னமெண்ட்ஸ், ஐஇஎல்டிஎஸ் கோச்சிங். ஸோ ஐஇஎல்டிஎஸ் வந்து யாருக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஐ திங்க் இஸ் இட் இங்கிலீஷ் கோச்சிங் ப்ரொசீஜர். ஐஇஎல்டிஎஸ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் சிஸ்டம் டிசைன் டு ஹெல்ப் யூ அச்சீவ் யுவர் அம்பிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கண்ட்ரி. ஓகே, இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் இல்லையா? ஸோ என்ன சொல்லுவோம், வி ஹெல்ப் ஆல்ரெடி உங்களோட டார்கெட் செக்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க வந்து இது முடிச்சவங்களுக்கு தானே, மேபி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் போவாங்க. வி ஹெல்ப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் பாஸ் அவுட்ஸ் டு கோ டு இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் to go to get affordable foreign education. Okay, to get affordable foreign education using our IELTS னா யாருமே வர மாட்டாங்க. using our உங்க ஃப்ரேம்வொர்க், உங்களோட நேம் என்ன, உங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. using our guided counseling system, guided coaching sessions. ஓகே, ஓகே, இது வந்து நீங்க இப்படி போடுங்க, GCSன்னு போடுங்க. ஓகே, so we help engineering pursuits to get affordable foreign education using our guided coaching sessions without expensive coaching institutions. ஓகே, இப்படிதான் நீங்க உங்க ஆஃபரை கிரியேட் பண்ணணும், இந்த ஐஇஎல்டிஎஸ் கோச்சிங். ஓகே, அப்பதான் வந்து இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு அதிகமா வருவாங்க. புரிஞ்சுதா? டைப் சி இஃப் இட்ஸ் கிளியர். இது ரெண்டுமே ஒரு சாம்பிள் தான். ஓகே, நான் லைவா எழுதுனது ஒரு சாம்பிள் தான். நீங்க வந்து உட்காந்து நீங்க வந்து யோசிச்சீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெட்டரா வரும். நீங்க எழுதுற ஆஃபரை ஐ கேன் மேக் இட் ஈவன் பெட்டர் டுமாரோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ரைட் த ஆஃபர்ஸ். எவ்ரி ஆஃபர் அண்ட் எவ்ரி சர்வீஸ், எவ்ரி ப்ராடக்ட் அண்ட் எவ்ரி சர்வீஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அன் ஆஃபர் அண்ட் திஸ் இஸ் த பேசிக்ஸ் டு கெட் கிளைண்ட்ஸ், அட்ராக்ட் மோர் கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதை அப்டேட் பண்ண போறேன் வெப்சைட்ல. ஓகே, இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஃபார் எனி ப்ரொஃபஷனல் ஹூ விஷ் டு கோ அப்ராட். சார் அதான் இந்த மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க உங்களோட சர்வீஸ்க்கு. அதை டார்கெட் செக்மெண்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த டார்கெட் செக்மெண்ட் மட்டும் வருவாங்க. இப்போ இந்த ஆஃபரே வேற மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை வேற ஆகும். ஓகே, ஃபாரின் எஜுகேஷன் யாரெல்லாம் போவா, உங்களுக்கு ஐஇஎல்டிஎஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் நினைக்கிறேன்.
ஸோ நீங்க வந்து அதை வந்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட்ஸா இல்ல 12th பாஸ் அவுட்ஸான்றது கரெக்டா நீங்க இங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அப்பதான் அவங்க மட்டும் உங்ககிட்ட வருவாங்க. சரிங்களா? யா, இப்போ வந்து நம்ம ஒரு டெக் எக்ஸசைஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஓகே, அதனால இந்த வாட்டி வந்து ஐ வில் பி வெரி கேர்ஃபுல் வென் டூயிங் இட். நீங்க இந்த இதுல வந்து பக்காவா இருக்கு. ஓகே, பட் ஐ வில் டூ இட் லைவ். ஓகே, ஏன்னா எவ்ரி டைம் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து தே சேஞ்ச் சம்திங். ஏடபிள்யூஎஸ் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஓப்பன் லைட் செல் ஹோம் கொடுங்க. இங்க வந்து எல்எம்எஃப் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். சரிங்களா? இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, இங்க இந்த கமாண்டை காப்பி பண்ணுங்க. இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி இங்க கொடுக்கணும். ஓகே, மொபைல்ல இதை பண்றது ரொம்ப கஷ்டம், பட் இட்ஸ் பாசிபிள். இன் மொபைல் ஆல்சோ இட்ஸ் பாசிபிள், பட் பண்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சிஸ்டம்ல தான் பண்ணணும். ஓகே, இங்க போயிட்டு நீங்க என்டர் கொடுங்க. ஸோ பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி வரும். இங்க வந்து அந்த டொமைன் லிஸ்ட். ஓகே, என்ன டொமைன் நேம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க? ஓகே, நான் வந்து இந்த டொமைன் கியூஆர் மொபைல் ரெஸ்யூம் இதுதான் கொடுத்துருந்தேன். நான் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கியூஆர் மொபைல் ரெஸ்யூம் இதுல பாத்தீங்கன்னா இந்த நாட் செக்யூர்னு வருதா? ஓகே, ஸோ இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு இதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஓகே, இங்க வந்து யூ டைப் ஒய். ஓகே, யூ டைப் ஒய். இங்க வந்து ஒய் கொடுக்கணும். HTTP to HTTPS இங்க கொடுக்கணும். நான் www ஒய் இங்கேயும் ஒய் தான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலா இங்க வந்து ஒய் நான் ஓகே, இது என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒய், இங்க ஒய், இங்க ஒய், இந்த கொஸ்டினுக்கு என், இங்க ஒய், இங்கேயும் ஒய். இங்க வந்து உங்களோட கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இங்க மறுபடியும் ஒய் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பயங்கரமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அமேசான் கனெக்ட் பண்ணும், கோடாடி கனெக்ட் பண்ணும், அங்க இருந்து வந்து நிறைய சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணும், உங்க இன்ஸ்டன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணும், சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணும், நிறைய ஒர்க் இது பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 10 இல்ல 20 செகண்ட் ஆகும். 20 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவோம். யா, இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா சக்சஸ்ன்னு இருக்கா? எவ்வளவு டைம் ஆச்சு? ஒரு 20 செகண்ட் ஆயிருக்கும். பட் ஆனா நீங்க லைஃப் டைம் செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, இங்க சக்சஸ்ன்றது தெரியுதா? டைப் ஒய். ஸோ இஸ் இட் சிம்பிள்? உங்களால பண்ண முடியுமா? டைப் எஸ் ஃபார் சிம்பிள். Okay, we have created website security from world's best security company for the entire life. நான் வந்து 1000 வெப்சைட்டுக்கு மேல லாஸ்ட் 5 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டவுன் டைமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே பெட்டர் தென் த பெய்டு வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ டூ திஸ் எக்ஸசைஸ். ஸோ இப்போ போயிட்டு நீங்க வந்து இங்க போயிட்டு கியூஆர் மொபைல் ரெசியூம்னு போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாக் ஐக்கான் வரும். லாக் ஐக்கான் தெரியுதா? கிளிக் பண்ணுங்க. சர்டிபிகேட் இஸ் வேலிட்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் 18th மே.
அண்ட் 16th ஆகஸ்ட் வரையும் வேலிடிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, 3 monthsக்கு வந்து உங்களுக்கு வேலிடிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 monthsக்கு என்ன மேல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இது ரினியூ ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து we are going to install the LMF system. ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இது how to get username and password to log into your administration panel. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, உங்க டொமைன் நேமை இங்க டைப் பண்ணுங்க, mobileresume.com ஓப்பன் மை லாகின் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இதுதான் உங்க வேர்ட்பிரஸ் லாகின் URL. இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகும். யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா யூசர் USER. இங்க வந்து யூசர் நேம் வந்து இங்க இருக்கும். ஓகே, பாஸ்வேர்டு வந்து 2.2.3 இந்த கமாண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாஸ்வேர்டு வரும், இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. ஓகே, இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ண முடியலன்னா இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க இருக்கும். ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ்லாம் நீங்க இப்படிதான் பண்ணணும். ஓகே, இங்க காப்பி பண்ணுங்க. இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு ரிமெம்பர் மீ கொடுத்துக்கோங்க, லாகின் கொடுங்க. ஸோ டேஷ்போர்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ அவ்வளவுதான், நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து we are going to install the LMF system. ஓகே, go to appearance, go to themes. இங்க வந்து add new theme கொடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் LMF சிஸ்டம் early 2024 edition. இதை டவுன்லோட் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க, இங்க போயிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க போயிட்டு அப்லோட் தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா தமிழ் ஏர்லி, அதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ஓபன் பண்ணுங்க. you are going to click on install. ஓகே, இங்க ஆக்டிவேட்னு ஒரு விஷயம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க, ஆக்டிவேட்னு கொடுங்க. இந்த மாதிரி LMF சிஸ்டம் லேட் 2023 எடிஷன் வரும். ஓகே, இப்போ இங்க போய் LMF சிஸ்டம் செட்டிங்னு ஒன்று புதுசா கிரியேட் ஆயிருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு QR மொபைல் ரெசியூம் போய் பாத்தீங்க அப்படின்னா, உங்க வெப்சைட் நேம் போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த LMF சிஸ்டம் வந்திருக்கும். ஓகே, நம்ம உங்களோட LMF சிஸ்டம் இங்க கிரியேட் ஆயிருக்கும். QR மொபைல் ரெசியூம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ வந்திருக்கும். ஓகே, இப்போ இங்க வந்து இந்த ஆஃபரை நம்ம அப்டேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ண போற ஆஃபரை இங்க அப்டேட் பண்ணணும், இங்கேயும் அப்டேட் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணுங்க, இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணாதான் நம்ம அதை ரிவ்யூ பண்ண முடியும். ஓகே, இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணிட்டு இங்கேயும் அப்டேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஸோ இந்த LMF சிஸ்டம் செட்டிங்ஸ் போயிட்டு ஓப்பன் கன்சாலிடேட்டட் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட் இங்கிலீஷ் ஸ்பெக் ஃபைல்னு வரும், இதை கிளிக் பண்ணுங்க. என்னோட சிஸ்டம் ஸ்லோவா இருக்கா, இவ்வளவு ஸ்லோவா இருக்க சான்ஸே கிடையாது. மேபி இன்டர்நெட் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து அந்த ஆஃபர் அப்டேட் பண்ணும். ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் பாஸ் அவுட்ஸ்க்கான ஆஃபரை நான் வந்து காப்பி பண்றேன். ஓகே, ஸோ இங்க போயிட்டு ஹலோ கேக்குதா? ஐ திங்க் இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஷேர் பண்றேன். கேக்குதா? கேன் யூ ஹியர் மீ? உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதுங்களா? டைப் ஒய்.
கேக்குதா நான் பேசுறது? டைப் ஒய். டைப் ஒய். ஓகே. ஐ திங்க் த கால் ட்ராப் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ நம்ம எங்க விட்டோம் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? இன்டர்நெட் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இங்க போயிட்டு எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வரும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணலாம். யா, இப்போ இந்த செக்ஷன் ஹெட்ல, ஓகே, இங்க வந்து வெப்சைட் செக்ஷன்ஸ்ல செக்ஷன் ஹெட்ல அந்த ஆஃபர், நம்ம கிரியேட் பண்ண ஆஃபரை நீங்க இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இங்கேயும் இங்கேயும். ஓகே, நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இங்கிலீஷ்ல இருக்கட்டும் ஆஃபர். இப்போ ஓப்பன் வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த அந்த ஆஃபர் நம்ம கிரியேட் பண்ண ஆஃபர் இங்க வருது இல்லைங்களா? தெரியுதா உங்களுக்கு? டைப் ஒய், டைப் எஸ் ஃபார் சிம்பிள். ஓகே, இந்த ஆஃபரை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான், இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுங்க. நான் உங்க ஆஃபரை நான் ரிவ்யூக்கு எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சைட் கான்ஃபிக்னு போங்க. இந்த இடத்துல போயிட்டு இந்த வெப்சைட்டோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஒரே கலர்ல சென்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க வந்து கரெக்டா சூஸ் பண்ணீங்க. இந்த சைட் பிரைமரி கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க போயிட்டு ரெட் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இப்போ உங்க வெப்சைட் வந்து வேற கலர்ல வரும். ஸோ ரெட் கலர்ல இருக்கும். இங்க உங்களோட ஆஃபர் இருக்கும். இங்க வந்து அந்த லாக் சிம்பிள் இருக்கணும். இது மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா போதுமானது. நாளைக்கு 8 மணிக்கு முன்னாடி இதை முடிச்சுட்டு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டு மேக் யுவர் ஆஃபர் பெட்டர். ஓகேங்களா? அவ்வளவுதான், இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. சார், அதுக்கு தான் கடைசி செஷன் இருக்கு. நீங்க இதை கிரியேட் பண்ணுங்க. நீங்க இந்த ஆஃபர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த இன்ஸ்டாகிராம் போனாலும் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் பேசிக்ஸ். உங்களோட ஆஃபரோட நாளைக்கு வாங்க மோகனேஸ்வரி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? ஏன் நாளைக்கு நாளைக்கு நைட்டே வந்து உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கும். பட் ஆனா பேசிக்ஸ் இந்த ஆஃபரை நீங்க எப்படி கிரியேட் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபரை கிரியேட் பண்ணிட்டு உங்களோட இதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுங்க. கலர்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னா, இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். HTML கலர் நேம்ஸ் டாக்குமெண்டேஷன். இதுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய கலர் நேம் இருக்கும். இதுல என்ன கலர் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். எதை வேணா நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெட்டர் யூ டூ தட். ஏதாவது ஒரு பெட்டர் கலர் நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணிட்டு, இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். இதுல எந்த கலர் வந்தா சூஸ் பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஒன்லி இன் இங்கிலீஷ். நாளைக்கு காலையில சொல்றேன் சார் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஆஃபர் மட்டும் இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எது வரையும் முடிப்பீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆஃபரை கிரியேட் பண்ணிட்டு இதை அப்டேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து நாளைக்கு 8 o'clock முன்னாடி சென்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் ஹெல்ப் யூ டு மேக் யுவர் ஆஃபர்ஸ் பெட்டர். திஸ் இஸ் த பேசிக்ஸ் டு கெட் கிளைண்ட்ஸ். ஓகே, இதை நான் இதுல நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்ல முடியாது. உங்களை ஆஃபர் நீங்க கிரியேட் பண்ணும்போது, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஐ திங்க் ஐ ஸ்டாப் ஸ்கிரீன் ஷேரிங். ஸோ எத்தனை பேருக்கு வந்து பிலீவ் தட் இன்னைக்கு எக்ஸசைஸ் சிம்பிளா இருந்ததா? பார்க்க முடியுதா என்ன? யா, இஸ் இட் சிம்பிள்? கேன் யூ டூ இட்? ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும், யூ ஹாவ் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன் வி ஹேவ் கிரியேட்டட். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை பெஸ்டா கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு வந்து பேசிக்ஸ் தான் அந்த ஆஃபர். அதை கிரியேட் பண்ணுங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஓகே, ரொம்ப தாட் ப்ராசஸ் போடணும். இயர்லி மார்னிங் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் த கிரேட் ஆஃபர். அந்த ஆஃபர் அங்க நீங்க அப்டேட் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி அப்டேட். நவ் ஐ டேக் கொஸ்டின்ஸ் ஃபார் 10 minutes. நாளைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த உங்க பிசினஸ்க்கான அந்த ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப், அப்புறம் வந்து அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கடைசி செஷன்ல அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இங்க இருந்தே உங்களுக்கு சில கிளைண்ட்ஸ் வரும். பட் அந்த ஆஃபர் அவுட்கம் அந்த வீடியோவை முடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இங்க இருந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் சென்ட் வீடியோ ரெக்கார்டிங். இட் இஸ் தேர் இந்த உங்க கோர் சக்சஸ் லிங்க்ல இருக்குது. ஓகே, அங்க போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் இந்த ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன், இதுலயே இருக்கும். ஓகே, நீங்க அந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு கோர் சக்சஸ் லிங்க் தேவைப்படும். அது உங்க போன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. ரெக்கார்டிங் வந்து எத்தனை பேருக்கு வேணா ஷேர் பண்ணுங்க.
ஐ டோன்ட் நோ. நீங்க 1000 பேர் கோடி பேர் கூட ஷேர் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனா இதை பண்ணும்போது இந்த இந்த லிங்க் எல்லாம் வேணும் இல்லையா உங்களுக்கு? அதுக்காக தான் வந்து அந்த அந்த லிங்க்ல நான் அப்லோட் பண்றது. அப்பதான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு இதை பண்ண முடியும். சரியா? நான் தனியாவும் அப்டேட் பண்ணிடுறேன். தனியா ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல. சரிங்களா? So any questions? You can I will take questions for 10 minutes. We have 5 minutes. So நாளைக்கு இதுதான் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ். நிறைய பேருக்கு வந்து இங்கே தான் கஷ்டப்படுவீங்க. இதை வந்து உங்க ஆஃபரை வந்து அப்பீலிங்கா கிரியேட் பண்ணா நோபடி கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் கிளைண்ட்ஸ். ஓகே, நீங்க எந்த பேஜ்ல எந்த இன்ஸ்டாகிராம்ல யா கேன் யூ 1 minute ப்ளீஸ் சென்ட் வீடியோ கேன் யூ ஷேர் ஹவு டு டூ சோஷியல் மார்க்கெட்டிங் சார். லாஸ்ட் செஷன்ல வி ஆர் கோயிங் டு டூ தட் சார். லாஸ்ட் செஷனோட ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, லைவ்ல மட்டும்தான் வரணும். ஸோ லாஸ்ட் செஷன்ல பண்ணணும். நீங்க இதை பண்ணும், நீங்க இந்த வெப்சைட்டை முடிங்க, இந்த மாதிரி முடிங்க, பார்க்கலாம். நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டெஃபினட்டா உங்களுக்கு கேன் யூ கனெக்ட் வாட்ஸ்அப் ஐகான். ஐ திங்க் யூ கேன் டூ இட் டுமாரோ. நாளைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். நேம் ஆஃப் த செக்யூரிட்டி ஃபவுண்டேஷன் லெட்ஸ் என்கிரிப்ட். மார்னிங் வி கிரியேட் ஒன் WordPress பாஸ்வேர்ட். அதே தான் சார். தட் இஸ் த சேம் பாஸ்வேர்ட் சரவணன். ஓகே, கேன் வி கெட் ரிப்பீட்டட் வீடியோ? ரிப்பீட்டட் வீடியோனா ஐ டென்ட் கெட் இட். குளோபல் ஹெல்த் கேர். பாரதி, தேங்க்யூ. எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் ஆஸ்க். ஓகே, ஸோ குரூப் வந்து மிட் நைட் ஃபுல்லா ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஏன்னா ஐ வில் சென்ட் a question. If you want it to be closed, I will close it. If you want it to be open, I will keep it open. To help each other, okay, create great offers. That is the basics to get clients. Okay, number technically we created a foundation, but உங்க clients attract பண்றதுக்கு you start creating great offers. அது லெட்ஸ் என்கிரிப்ட் சார். அங்கெல்லாம் எதுவுமே போக தேவையில்ல. உங்களுடைய கோர் சக்சஸ் லிங்க்ல போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா, இந்த ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் டூ இட். ஓகேங்களா? எனி மோர் கொஸ்டின்ஸ்?